என்னம்மா நம்ம வீட்டு ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டு பூரிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு குருமா பண்ண போறேன். என்னோட ஸ்டைல்ல சென்னா குருமா. சென்னா மசாலா தான் நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து நான் இன்னைக்கு சென்னா குருமா வைக்க போறேன். சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். 8 மணி நேரம் ஊற வச்ச சென்னாவை ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஜார்ல 1/2 கப் தேங்காய், 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்துல 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குருமாக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து தாளிச்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. இதுல 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதும் 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சென்னா வேக வச்சு எடுத்தோம்ல அந்த தண்ணியை சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் கூடவே வேக வச்சிருக்க சென்னாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு குருமா பதத்துக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி சுட சுட பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.